சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம மனோஜ் இருந்துட்டு அவங்களுடைய ஜோசியரை கூட்டிகிட்டு சந்தோஷையும் கூட்டிகிட்டு நேராக கனகாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ கனகாவோட அம்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து டிவோர்ஸ் பண்ணாதான் மறுபடி உங்களுடைய கல்யாணம் செல்லப்படி ஆகும். அதனால் நீங்கள் மனோஜுக்கு 10 லட்ச ரூபாய் கொடுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு அந்த பணத்தை கொடுத்து அடைக்கிட்டோம். அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடி உங்கள் பொண்ணோட கல்யாணத்தையும் மனோஜோட கல்யாணத்தையும் ரொம்ப சந்தோஷமாக நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை என் பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டுங்க, அடுத்த நிமிஷம் 10 லட்சம் என்ன 10 கோடி கூட உங்களுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் அந்த ஜோசியர் இருந்துட்டு இப்போவே இந்த நிமிஷமே உங்கள் வீட்டில் மனோஜுக்கும் உங்களுடைய பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா மனோஜ்க்கு டிவோர்ஸ் அடுத்த நிமிஷமே நீங்கள் ஒரு பெரிய ரிசப்ஷன் கூட வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்குது. கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கனகாவோட அம்மா சொல்லிடுறாங்க. மனோஜ்க்கு ரொம்பவே அதிர்ச்சியாக வேறு இருக்குது. என்னடா இது, அம்மா கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் நம்ம இப்படி கல்யாண தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் சந்தோஷெல்லாம் இருந்துட்டு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைடா அம்மா கிட்ட சொல்லாமல் இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணது கிடையாது. இப்போ அம்மா கிட்ட சொல்லாமல் ஒரு கல்யாணத்தையே நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாம் உங்களுக்காக நன்மைக்காக தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.